இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கும் நான் எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதியை நான் உங்கள் ஆசீர்வாதத்துக்காகவே நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4வது வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நீர் என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி நம்மை தேடி வருகிற ஒரு ஆசீர்வாத வேத பகுதி. இந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். பிரியமானவர்களே, எத்தனை ஒரு ஆனந்த, ஒரு மகிழ்ச்சியான ஆண்டவருடைய வார்த்தை. இது ஏதோ ஒரு வேத வசன பகுதியை நான் எடுத்துக்கொண்டு வாசிக்கவில்லை. இந்த வேத பகுதியை நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவே நான் இந்த வேத பகுதியை உங்களுக்காக வாசித்தேன். இந்த வேத பகுதி முதலாவது சொல்லுகிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறித்து. பிரியமானவர்களே, தேவன் அருளுகிற இந்த பொக்கிஷங்களை அடைவதற்கு, தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறித்து. அது மாத்திரம் இல்லை, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், யாருமே தெரியாத அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். யாருக்கு? இஸ்ரவேலின் வம்சத்தாராகிய யாக்கோப்பின் பிள்ளைகளாகிய அந்த பரலோக தேவனுடைய சுதந்திரவாளியாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பேன் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. இந்த வேதம் ஒரு சத்தியம் நிறைஞ்ச வசனம். இந்த வேத வசனங்களை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 1:20 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஈவு, அன்பு. ஆகவேதான் அந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து அந்த வசனங்களை நாம் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். கவிதான் வசனம் சொல்லுகிறது, தேவன் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறித்து, தேவன் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, தேவன் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். உங்களுக்கு கொடுப்பேன், எனக்கு கொடுப்பார், உங்களுக்கு கொடுப்பார், நிச்சயமாக நமக்கு கொடுக்கிறார் தேவன் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் கூட உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலையோடு இருக்கலாம். ஏதோ ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இன்னும் உங்களுக்கு பதில் கிடைக்காம காத்து கொண்டு இருக்கலாம். இந்த நிலையில் கூட தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. தேவன் அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷங்களை கொடுப்பதற்கு இரும்பு தாப்பால்களையும் வெண்கல கதவுகளையும் உடைத்து நமக்கு கொடுக்கிற தேவன். அந்த பொக்கிஷங்கள் ஆசீர்வாதங்கள். அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டவன் பாக்கியவான். ஆகவே தான் அந்த வசனம் சொல்கிறது, அது யாக்கோபுடைய சந்ததிக்கு, இஸ்ரவேலின் சந்ததிகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதில் கூட இந்த வேத வசனத்தை நான் உங்கள் ஆசீர்வாதத்துக்காக வாசித்திருக்கிறேன். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாக்களை முறித்து, வெண்கல கதவு என்னும் அந்த தடைகளை, இரும்பு தாப்பால் என்று உருக முடியாத அந்த கட்டுகளையும் தேவன் உடைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். எவ்வளவு ஒரு அன்பு நிறைந்த தேவன். அவருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அவர் சொல்கிறார், அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷங்களை கொடுப்பேன், ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது தேவனுக்கு லேசான காரியம். அவருடைய பிள்ளைகளே சீமாட்டிகளாய் பெரிய உயர்வான அந்தஸ்துக்கு செல்வ சீமான்களை கொடுப்பது தேவனுக்கு லேசான காரியம். இதோ நான் கூனி குறுக்கி போயிருக்கிறேனே, இதோ எல்லாராலும் கைவிடப்பட்டு போயிருக்கிறேனே, இதோ என்னுடைய வேலையிலே நஷ்டம் மேல் நஷ்டம் அடைந்திருக்கிறேனே, இதோ என்னுடைய ஆஃபீஸில் இன்னும் எனக்கு போதுமான ஒரு உயர்வு கிடைக்கவில்லையே என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். இந்த காலை பொழுதிலே இந்த ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவன் உங்களுக்கு அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா.
ஒருவேளை கூட நீங்கள் விசுவாசத்தில் குறைஞ்சு போய், இதோ நான் ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன், நான் உபவாசித்து கொண்டிருக்கிறேன், நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இன்னும் சீக்கிரம் பதில் கிடைக்கலையே, இன்னும் எனக்கு வெற்றி கிடைக்கலையே, இன்னும் எனக்கு உயர்வு கிடைக்கலையே, இன்னும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலையே நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். உயிர் உள்ள ஆண்டவருடைய ஜீவ வசனம் உங்களுக்கு சொல்கிறது, அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷங்களை கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லை, ஒளி பீடத்தில் உள்ள புதையல்களை உங்களுக்கு கொடுப்பேன். ஒளி பீடம், அவருடைய பிரசன்னம் நிறைஞ்ச ஒளி பீடத்தில் இருந்து அந்த புதையல்களை நமக்கு கொடுக்கிறார். அதுதான் பரிசுத்தாவின் வரங்கள், கனிகள் நமக்குள்ளேருந்து செயல்படுகிறது. நம்ம தேவனுடைய கிருபை நம்ம மேலே இறங்கி வரும் பொழுது, தேவனுடைய அன்பு, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மீது இறங்கி வரும் பொழுது, அந்த ஒளி பீடத்தில் இருக்கிற புதையல் மிகவும் முக்கியம். அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றவுடன் தேவனை விட்டு புறக்கணித்து விடுவார்கள். அநேகர் வருவார்கள், ஆலயத்துக்கு வருவார்கள், ஜெபத்திற்கு வருவார்கள், கன்வென்ஷன் மீட்டிங்கு வருகிறார்கள், தேவனை துதி ஆராதனை மீட்டிங்கு வருகிறார்கள், இரவு ஜெபத்துக்கு வருகிறார்கள். ஆனாலும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவுடன் தேவனை விட்டு புறக்கணித்து விடுகிறார்கள். ஆனாலும் தேவன் சொல்கிறார், இதோ உனக்கு அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷங்களை மாத்திரம் இல்லை, ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷன் மாத்திரம் இல்லை, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சோட போதும் இல்லை. நமது தேவன் இம்மைக்கு மாத்திரம் இல்லை, மறுமைக்கும் தேவனாகிய கர்த்தர் அவர். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, அவர் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். அந்த ஒளிபீடத்தில் மங்காத, அந்த திரி அணைந்து போகாத, அந்த ஒளி நம்மளை விட்டு விலகி போகாத அந்த ஒளியின் பீடத்தில் இருக்கிற அந்த புதையல்களை நமக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு கொடுக்கிறார். விசுவாசிங்க, நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே தான் ஆண்டவர் நம்மளை திடப்படுத்துகிறார். ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிறார். ஆகவே அடுத்த ஆண்டவருடைய வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 32 அதிகாரம் 34 இது என்னிடத்தில் வைக்கப்பட்டு என் பொக்கிஷங்களில் இது முத்திரை போடப்பட்டிருக்கிறது இல்லையோ. பிரியமானவர்களே, அந்த பொக்கிஷத்தை தேவன் வைத்து இருக்கிறார். அந்த பொக்கிஷத்தை தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுப்பதற்கு அவர் வைத்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து அந்த பொக்கிஷத்தை ஒருவரும் பிரித்து கொள்ள முடியாது. காரணம், தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பொக்கிஷத்தை அவர் வைத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நாட வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தவுடன் போதும் என்று சொல்லக்கூடாது. அவர் ஒளி பீடத்தில் இருக்கிற அந்த புதையலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த புதையல் ஆவின் வரங்கள் உள்ளத்தில் செயலாற்றும் பொழுது, உள்ளத்தில் நிரப்பும் பொழுது, அந்த ஆவின் வரங்கள் நம்மை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிப்பீர்கள். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், இது என்னிடத்தில் வைக்கப்பட்டு என் பொக்கிஷங்களில் இது முத்திரை போடப்பட்டிருக்கிறது இல்லையோ. உங்களுக்காகவே அந்த பொக்கிஷங்களில் தேவன் முத்திரை பண்ணப்பட்டு வைத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் இன்னும் வரல, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு இன்னும் வரல, இன்னும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்னும் புதையல் கிடைக்கலையே, இன்னும் எனக்கு இந்த பொக்கிஷம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பொக்கிஷத்தை நான் முத்திரை போட்டு வைத்திருக்கிறேன். உன்னுடைய பொக்கிஷத்தை நான் முத்திரை பண்ணி வைத்திருக்கிறேன். அது உனக்குள்ள ஆசீர்வாதம், நான் உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய ஆசீர்வாதத்தை நான் முத்திரை போட்டு பாதுகாத்து வைத்திருக்கிறேன். உங்களுக்கு கொடுக்க ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் தேவன். ஆகவே பிரியமானவர்களே, அவரை விசுவாசியுங்கள், அந்த தேவனை விசுவாசியுங்கள். தேவனை மாத்திரம் நீங்கள் விசுவாசிங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் மூளைக்கு எட்டாததும், உங்கள் எண்ணத்துக்கு எட்டாததும், உங்கள் சிந்தைக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை தேவன் செய்வார். ஏதோ நம்ம ஒரு சிறிய வேலை கிடைத்தால் போதும் ஆண்டவரே, ஏதோ என் பொழப்புக்காக இதை மாத்திரம் கொடுங்கள் போதும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நேரத்தை தாமதமாக்குவது எதற்கு? தேவன் அவர் அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷங்களை உங்களை கொடுப்பதற்கு. ஆகவேதான் வசனம் சொல்கிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாகளை முடித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலே இந்த வசனம் உங்களுக்கு வருகிறது, உங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. ஏதோ உங்களை நான் தூக்கி ஒரு உயர்த்தி பேசுவதற்கு மாத்திரம் இல்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், வேத வசனம் சொல்லுகிறது, அது ஜீவன் உள்ளது. இந்த ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொண்டால், நீங்கள் அந்த ஜீவனை ருசித்தால், உங்களுக்குள்ளே இருந்து அந்த பொக்கிஷங்கள் எழும்பும், ஆசீர்வாதங்களை காண்பீர்கள்.
ஆசீர்வாதங்களை காண்பீர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆவியின் வரங்கள் உங்களுக்குள் செயல்படும். நீங்கள் இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையிலே நிலைத்து இல்லாமல் இருக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் ஆலயத்திலே முழுமையாக பங்கு கொள்ளாதவர்களாக இருக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் வாலிபர் ஐக்கியத்திலே நிலைத்து இருக்காதவர்களாக இருக்கலாம். இனி தொடங்கி ஆவியானவருடைய வரங்கள் உங்களுக்குள் செயலாற்ற பொழுது நீங்கள் தேவனுக்கு வைராக்கியமாய், உண்மை உள்ளவர்களாய், உத்தமர்களாய் வாழ்வீர்கள். ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், அவர் அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷங்களை உங்களுக்கு கொடுப்பேன். பொக்கிஷம் என்றால் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான வார்த்தை. என்ன பொக்கிஷம் இது என்று கேட்பார்கள். ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் வைத்திருக்கிறார். இந்த வேலையிலும் கூட நீங்கள் ஏதோ உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் முடிந்து விட்டது. பிரதர், எனக்கு எதிர்காலமே சரியில்லை, எனக்கு இன்னும் என்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தணும் எனக்கு தெரியல, எனக்கு தடை மேலே தடைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் அங்கலாய்ப்போடு சொல்வீர்கள் என்றால், நான் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். உங்கள் தடைகளை முறியடிக்கிறவர், உங்கள் தடைகளை, இரும்பு தாப்பாடுகளை முறியடிக்கிறவர், வெண்கல கதைகளை உடைக்கிறவர். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷங்களை நமக்கு கொடுக்கிறவர். அவர் அந்தரங்கத்தில் அவர் வைத்திருக்கிறார், நமக்காக முத்திரை போட்டு அந்த அந்தரங்க பொக்கிஷத்தை நமக்கு கொடுக்கிறார். மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவே இல்லை. தேவன் அருளுகிற பொக்கிஷங்களுக்கு முடிவே இல்லை. பிரியமானவர்களே, ஏதோ ஒரு நாள் மாத்திரம் உங்களுக்கு ஆசீர்வாதம், ஏதோ ஒரு ஆண்டுக்கு மாத்திரம் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று தேவன் வைத்து வைக்கவில்லை. மாறாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு முடிவு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது. உங்களுக்கு முடிவில்லாத அந்த பொக்கிஷ ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள், ஏதோ ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று ஏதோ நீங்கள் லேசாக இந்த காரியத்தை காதில் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு உண்மையாய் சொல்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பொன்னிலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. முடிவே இல்லாத ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவர். காலை நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான தேவ ஜனமே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்களை நான் கிறிஸ்து இயேசுக்குள்ள திடப்படுத்த விரும்புகிறேன். அவருக்கு முடிவில்லாத பொக்கிஷங்களை கொடுக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா. நீங்கள் என்னோடு இணைந்து ஜெபிங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்த வல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். மாத்திரமில்லை, அந்த ஒளி பீடத்தில் உள்ள அந்த புதையல்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே, நீர் உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே ஒளி பீடத்தில் இருக்கிற அந்த புதையல்களையும் அந்தரங்கத்தில் உள்ள அந்த பொக்கிஷங்களையும் நீர் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக சுவாமி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய குடும்பத்திலும், ஒவ்வொருவருடைய தொழில் அலுவலகத்திலும், ஒவ்வொருடைய வியாபாரத்திலும், ஒவ்வொருடைய பிசினஸத்திலும் ஒரு பெருக்கமான ஒரு பொக்கிஷத்தை நீர் கட்டளை இடுவீராக சுவாமி. அவர்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கிடைப்பதாக. இதோ வெளிநாட்டு செல்வதற்காக, இதோ அநேக தேசங்களுக்கு செல்வதற்காக, இன்னும் அநேக இடங்களுக்கு வேலை செய்வதற்காக, ஊழியம் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிற எல்லா தடைகளையும் முறியடித்து அந்த அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷங்களை கொடுத்து, அந்த முத்திரை போடப்பட்ட பொக்கிஷத்தை கொடுத்து, அந்த முடிவில்லாத பொக்கிஷங்களை கொடுத்து அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்பராஜா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், பதிலை பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரமபிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு அந்த பொக்கிஷங்களை கொடுத்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்பானவர்களே, எங்கள் ஊழியத்தின் வாயிலாக மாதந்தோறும் எழுப்புதல் நற்செய்தி கூட்டங்கள், முழு இரவு ஜெபங்கள், வாலிபர் நற்செய்தி கூட்டங்கள் மற்றும் வெள்ளிதோறும் உபவாச கூட்டங்களும் நடைபெறுகிறது. உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சுவிசேஷகர் சகோதரன் ஆல்பர்ட், தொலைபேசி எண் 009595141425, இமெயில் albert@stun